Good morning students. Standard 9 Unit 4 Exercise 4.6 Question number 4 Construct an isosceles triangle. Isosceles அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப any two sides equal இருக்கும் இல்லையா? And PQR triangle அவங்க நேம் கொடுத்திருக்காங்க. Triangle வந்து PQR இருக்க போகுது. Where PQ and PR ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குன்றதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. பிக்யூவும் பிஆரும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் ஆங்கிள் கியூ ஈக்குவல் 50 டிகிரியாக இருக்கணும். அண்ட் தென் PR ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஒரு சைடு PR வந்து 7 சென்டிமீட்டர்னா அப்போ பிக்யூவும் 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். நல்லா கவனிங்க, உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து QRன்னு இருக்கும். சரியா? ஸோ QR வந்து இருந்ததும் போது உங்களுக்கு வந்து அந்த டயக்ராம் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் நீங்கள் PR அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ PR ஈக்குவல் 7 சென்டிமீட்டர். ஆல்சோ draw it circle வரையணும் எப்பவும் போல். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம கிவனில் எழுதிக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ கிவனில் வந்து PQ ஈக்குவல் டு PR ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் Q ஈக்குவல் டு 50 டிகிரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரஃப் டயக்ராம் வரைவோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ ரஃப் டயக்ராமில் ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் வரைஞ்சிப்போம். சர்க்கிள்ன்றதால ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரைஞ்சிப்போம். தோராயமாக ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம் காம்பஸ் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் அதுக்குள்ளே வரைய போகிறோம். ஓகே ஸோ இதில் வந்து நம்ம P இது வந்து Q, இங்கே வந்து Rன்னு எடுத்துப்போம். Q வந்து 50 டிகிரி இருக்க போது. QR PR இல்லையா? ஸோ இப்போ PR அண்ட் PQ அப்படிங்கிறது வந்து இங்கே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ PR வந்து 7 சென்டிமீட்டர்னா அப்போது PQவும் வந்து 7 சென்டிமீட்டர் தான் இருக்க போகுது. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். அதை ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு சர்க்கம் சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்புறம் சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த PR PQ ரெண்டுமே ஈக்குவல் சொல்லியிருக்கிறதால ஸோ அப்போ PR வச்சு நம்ம PQ 7 சென்டிமீட்டர் வரையலாமா? PQ 7 சென்டிமீட்டர். PQ 7 சென்டிமீட்டர். Q வந்து 50 டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ Q 50 டிகிரி. Q 50 டிகிரி. ஸோ இங்கே வரும் உங்களுக்கு அக்யூட் ஆங்கிளில் வரும். ஸோ 50 டிகிரி மார்க் பண்ணியாச்சு. இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து PR 7 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா? PR 7 சென்டிமீட்டர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலில் மார்க் பண்ணி அதை நம்ம டயக்ராமில் கட் பண்ண போகிறோம் அந்த ஆர்க்கை. ஸோ கரெக்டாக எடுங்க ஸ்கேல் ரூலரில் எடுக்கும்போது. ஓகே, ஸோ இப்போது Pலேருந்து நம்ம PR ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஸோ Pயில் நீடில் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். இங்கே கட் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ட்ரையாங்கிள் போட போகிறோம். ஸோ இந்த லைனும் வந்து அந்த ஆர்க்கும் வந்து கரெக்டாக உங்களுக்கு கட் பண்ணிக்கும். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து 6. PR ஜாயின் பண்ணலாமா? ஸோ இப்போ நமக்கு PQR ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே Q வந்து 50 டிகிரி அண்ட் இது வந்து 7 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கப்புறம் நம்ம சர்க்கிள் வரைய போகிறோம். ஆஸ் யூஷுவல் perpendicular bisector I have to take two sides for PQ and PR எடுக்க போகிறேன். ஸோ PQக்கு perpendicular bisector நம்ம வரைய போகிறோம். மோர் தென் ஆஃப் எடுத்துட்டேன். ஸோ both sides you have to draw the arcs from P and Q. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன், தட் இஸ் அ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன்.
ஓகே, இப்போது நான் அடுத்து இந்த சைடை PQ சைட்ஸை வந்து சூஸ் பண்ணுறேன். இதையும் மோர் தென் ஆஃப் எடுத்து நான் ஆர்க் கட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸும் இந்த பாயிண்டில் வந்து கட் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? எஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், சர்க்கும் சென்டர். இப்போ நம்ம சர்க்கும் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? PS QS RS மூணுமே ஈக்குவலாக இருக்கணும் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ கரெக்டாக உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4.6 கிடைக்குது. 4.6 சென்டிமீட்டர். ஸோ இதுவுமே உங்களுக்கு 4.6, இதுவும் உங்களுக்கு 4.6 தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ 3 ரேடியஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம சர்க்கும் சர்க்கிள் வரையலாம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக நீங்கள் சென்டர் எஸ் பாயிண்டில் வந்து நீடில் வச்சுக்கோங்க. பி பாயிண்ட்டை வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. டயக்ராமில் காம்பஸ் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதை வச்சு நீங்கள் அந்த 3 பாயிண்ட்டு கரெக்டாக டச் பண்ணி சர்க்கிள் போட்டுக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் சர்க்கிள் போடுறேன். அது கரெக்டாக PQRஐ டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சர்க்கிள் வரும். ஓகே, ஸோ மிஸ்ஸே ஆகாது. கரெக்டாக பாருங்கள், அந்த PQRஐ டச் பண்ணி அந்த சர்க்கிள் வந்திருக்கு. ஸோ இது வெளியிலையும் போகக்கூடாது, அந்த சர்க்கிள் ட்ரையாங்கிள்குள்ளேயும் வரக்கூடாது. கரெக்டாக அந்த PQRஐ டச் பண்ணி தான் அந்த சர்க்கிள் வரணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இதுதான் சர்க்கும் சர்க்கிள். அண்ட் சர்க்கும் சென்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சர்க்கும் சர்க்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு 4 ப்ராப்ளம்ஸில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம இன் சர்க்கிள் பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு சர்க்கும் சர்க்கிளில் வரைகிறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் திரும்ப. ஓகே, ஸோ சர்க்கும் ரேடியஸ் ஈக்குவல் டு 4.6 சென்டிமீட்டர். Okay, thank you students.